ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சிறிது நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஆமேன் தங்கமே, நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து எப்போது வெற்றி பெற்ற அந்த செய்தி வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்த உனக்காகவே உனக்கு சாதகமான, உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்க போறேன். கண்டிப்பா நீ முகமலர்ந்து மகிழ்ச்சி அடைய போகிறாய். உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு, உன் வீட்டுக்குள் இருக்கும் பிளவுகளை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொண்டு வரப்போறேன். நீ என் மேல வச்சிருக்க பக்திக்கும் நம்பிக்கைக்கும் நான் தானே உனக்கு எல்லாத்தையும் செய்யணும். அதனாலதான் யார் உனக்கு கெடுதல் செய்கிறாங்கன்றதையும் உனக்கு உணர்த்தி, யார் உனக்கு நல்லது செய்பவர்கள் என்பதையும் புரிய வச்சு உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை தரப்போறேன். எப்போதும் அமைதியாக இரு. உன் நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் உன் வாழ்க்கையில வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கண்களில் இருக்கும் கோபத்தையும் உன் இதயத்தில் இருக்கும் பாசத்தையும் இந்த வராகி அம்மா முழுவதும் உணர்ந்தவளாகவே இருக்கிறேன். நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. நீ என்னை கோச்சிக்கிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா கண்டிப்பா உன்னை சந்தோஷமாக வாழ வைத்து காட்டுவேன் என்று சொல்லவே. நீ என் மேல உரிமையா கோவப்படுறதுக்கும் அன்போட பேசுறதுக்கும் உன் கவலைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அதுக்கு முடிவு கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமே உனக்கு உரிமை இருக்கு. அதை தீர்த்து வைக்க வேண்டிய கடமையும் ஒரு தாயாக எனக்கு இருக்கிறது அல்லவா? அதனாலதான் இப்போதே உன் மனசுலையும் உன் உள்ளத்திலும் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்ய ஓடி வந்துட்டேன். உன் மன உணர்வுகளை நீ எல்லார்கிட்டையும் வெளிப்படுத்த முடியலைனாலும் இந்த வராகி அம்மாவை நம்பி நீ சொல்ற. அப்படி இருக்கும்போது உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் அழித்து காணாமல் போக செய்து உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இதோ உனக்கான நல்ல மாற்றத்தை உன் வாழ்க்கையில தரப்போறேன். நீ என்னை நினைக்கும் இந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்க்கை அழகாக பிரகாசிக்க போகுது. இனி எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும்படி செய்வேன். இப்போது உனக்கு துன்பத்தை தரும் விதிகளையும் சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கு பாதகமாக நடக்கும் விஷயங்களை மாற்றி அனைத்தையும் உனக்கு சாதகமா சந்தோஷத்தை தரும் விதத்துல மாற்றி அமைக்க போறேன். உனக்கு எதிராக ஜாதக கோளாறு இருந்தாலும் சரி, நட்சத்திரங்களின் குறுக்கீடோ அல்லது கிரகமும் காலமும் சரியில்லைனாலும், சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பா இருந்தாலும் கூட எதாலும் உன்னை தோற்கடிக்க முடியாத அளவுக்கு நட்சத்திரம், கிரகம், காலம், சூழ்நிலைன்னு அனைத்தையுமே இந்த வராகி அம்மா சரி செய்ய போறேன். நீயும் எல்லா கஷ்டங்களையும் கடந்து வாழ்க்கையில வெற்றி பெறப் போகிறாய். மனம் தளராமல் இந்த வராகி அம்மாவின் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் காணாம போயிடும். உன் வாழ்க்கையை யாரும் எழுதல, இந்த வராகி அம்மா நான் தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த எழுத்துல உன்னுடைய தோல்விக்கு இடமே இல்லை. நான் எழுதுற எழுத்தா இருந்தாலும் சரி, உன் தலைவிதியா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உன் பேருக்கு நேராக நான் வெற்றிங்கிற வார்த்தைகளை மட்டுமே தான் எழுதுவனே தவிர உனக்கு எதிராக நான் தோல்வியை தரவே மாட்டேன் என் தங்கமே. எல்லாமே இழந்துட்டோம், இது இனிமே நல்லதே நடக்காதுன்னு நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில தப்பான முடிவுக்கு வந்துடாதே. உன் மேல நீ ஒரு சிறு நம்பிக்கையோடு ஒரு சின்ன முயற்சியை செஞ்சாலும் கூட அந்த சிறு நம்பிக்கை மூலமாகவே நான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுவேன். இப்போது இத்தனை நாளாக நீ வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு இருளாக இருந்தாலும் இப்போது அதுல ஒளியேற்றுறதுக்கு நான் வந்துவிட்டேன் அல்லவா? கண்ணீரில் மூழ்கி போயிருக்கும் உன் மனசை நான் தொடச்சு மீண்டும் சிரிப்பதற்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். என் மேல நம்பிக்கை வச்சு என் கரங்களை இருக்க பிடித்து கொண்டிருக்கும் உன்னை இனி யாராலும் எந்த சூழலிலும் கீழே தள்ள முடியாது. உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வெற்றிக்காக, உன்னுடைய சந்தோஷத்துக்காக நான் இருக்கிறேன். எல்லாம் இழந்து முடிஞ்சிட்டோம், அவ்வளவுதான் நமக்கு நல்லதே நடக்காதுன்னு நீயாக எப்போதும் முடிவெடுக்காதே. நீ இழந்ததை விட மிக பெரியதா, நீ ஆசைப்பட்டதை விட மிக அழகானதா, அனைத்தையுமே மிக சிறப்பாக உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து கொடுக்க தான் போறேன். கடந்த காலத்தின் காயங்களையும் கடந்த காலத்துல நடந்த விஷயங்களையும் மனசுல சுமந்து வருத்தப்பட்டு வாழாதேன்னு செல்லமே. உன் பாதையை சுகமாக்கி உன் வாழ்க்கையை சொகுசாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்களோ நீ கவலைப்படாத. யார் என்ன செஞ்சாலும் உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது.
உன்னுடைய எண்ணங்கள் மட்டும் எப்போதும் உயர்வானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. காலம் மாறும், கண்டிப்பா உன் காயங்களும் மாறும். நீ எப்போதும் உன்னை யாரோடும் ஒப்பிட வேண்டாம். உன் பாதை தனித்துவமானது. உன் வாழ்க்கை பயணம் வெற்றி பெறுவதற்கு உரியது. இனிமே எந்த கேள்விகளுக்கும் விடை கிடைக்காம நீ கஷ்டப்பட மாட்ட. உன் மகிழ்ச்சியின் சாவி உன் கைகளில் தானே இருக்கிறது. அந்த சாவியை யாருக்கிட்டையும் கொடுக்காம எப்போதும் புன்னகையோடு இரு. உன் பிரச்சனைகள் அனைத்தையுமே இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வருவேன். உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். நீ உண்மையாய் நேசித்தாய், நானும் மனம் முழுசு உன்னை நம்புனேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்தி எப்படி உண்மையோ அதே போல இந்த வராகி அம்மா உன் மேலே வச்சிருக்க பாசமும் உண்மை. உண்மையான நல்லெண்ணம் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இப்போதே எல்லா ஏமாற்றங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து ஏற்றங்களை தரப்போகிறேன். உன்கிட்ட பொய்யா பேசுகிறவங்களும் நடிக்கிறவங்களும் வேஷம் போடுறவங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் உண்மையை முகத்தை காட்டத்தான் செய்வார்கள். அவர்களை புரிஞ்சுக்கிட்டு அவர்களை விட்டு விலகி போக தயாராக என் தங்கமே. யார் உண்மையாகவே உன் மேலே அன்போடும் பாசத்தோடும் இருக்காங்களோ அவங்கள கூட வச்சுக்கோ. யார் உன்கிட்ட பொய்யா நடித்து வேஷம் போட்டு பாசம் காட்டுறாங்களோ அவர்களை உன் வாழ்வில் இருந்து விலக்கிவை. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போகிறேன். அதனால் இனிமே நீ கவலைப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க விட மாட்டேன். நீ இப்போது அனுபவிக்கும் வலியையும் வேதனையும் முறியடித்து முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எப்போதும் என் கண் பார்வையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. நல்லது செஞ்சவங்களுக்கு எப்படி விடாமல் நன்மைகளை கொண்டு போய் சேர்ப்பேனோ அதே போல தப்பு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையும் கண்டிப்பாக அவர்கள் கைகளில் கொண்டு போய் சேர்ப்பேன். உன் கண்ணீரையும் வலியையும் பார்த்த நான் இனி உனக்கான வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். இந்த வாழ்க்கை இன்னும் உனக்கு சலிக்காமல் இருப்பதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நீ மனசார நேசிக்கக்கூடிய ஒருவரின் நினைவோ அல்லது உன்னை வெறுத்து விட்டு போனவரின் நினைவுதான். அவங்களை பற்றி நீ நினைக்கிறதால தானே வாழ்க்கை இன்னும் உனக்கு வெறுப்பையும் சலிப்பையும் கொடுக்கவில்லை. சில பேருடைய நினைவுகள் உன் மனசில் தீப்பொறி போல எரிந்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணும், ஜெயிச்சு அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு உன்னை முன்னோக்கி தள்ளுவதை நான் பார்க்குறேன். நீ எப்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஒருத்தவங்க உன்னை நேசித்தாலோ அல்லது ஒருவர் உன்னை வெறுத்தாலோ அவங்க ரெண்டு பேருமே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு ஒரு தூண்டுகோலாக வந்தவர்கள் தான் என்பதை புரிந்து கொள். இப்படி நடக்கணுன்றதும் என்னுடைய திட்டப்படி தான் உன் வாழ்க்கையில் நடந்து ஒரு அனுபவ பாடமாக உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த அனுபவ பாடம் கண்டிப்பாக உன்னை வலிமையாக்கும். நீயும் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து கவனமாக எடுத்து வச்சு இப்போது சர்க்கிள்களை சந்தித்து குழம்பிப்போய் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். குழப்பமான உன் மனசுக்கு இப்போது அமைதியை கொடுத்து வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி வரும் காலம் உனக்கு கஷ்டகாலமாக இருக்காது. நீ நினச்சதை விட நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் தீமை நடக்கிறத பார்த்து குழம்பி போகாமல் தைரியமாக இரு. எல்லா தீமைகளையும் சரி செஞ்சு என் அருளால் அதை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு இப்போது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசித்து செய்ய தயாராகு. இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஏன் தான் இந்த சம்பவங்கள் நடக்குதோன்ற அந்த கேள்விக்கு கண்டிப்பாக உனக்கு விடை கிடைக்கும். உனக்கு நடந்தவைகள் அனைத்தும் உன் மனசில் வலிமையாய் மாறி உன்னை நல்லபடியாய் நடக்கும்படி செய்ய போகுது. என்னை நாடி வந்த என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். இனி ஒவ்வொரு நொடியும் நான் உன் கூடவே இருந்து உன் ஜென்மம் முழுவதும் துணையாக பாதுகாக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நான் கன நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வருவேன். என்னை உறுதியாக நம்பக்கூடிய உனக்கு இனி எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் உனக்கு எல்லளவு கூட சந்தேகம் வர வேண்டாம். நீ எங்கே போனாலும் நான் முன்னால் போய் வழி நடத்துவேன். உன் மனசு அமைதியாக இருக்கும் வரை என் அருள் உன்னை பாதுகாப்பாக சுற்றி நிற்கும். நீயும் மனசு தைரியமாக தெம்பா வச்சுக்கோ. உன்னை அளவைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் மூலமாகவே நீ பதில் சொல்ல போற. உன் கூடவே நான் இருந்து
மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில வெற்றிகளை தரப்போகிறேன். தவறு செஞ்சவங்க, உனக்கு தீங்கு செஞ்சவங்க அதற்குரிய தண்டனையை அனுபவிச்சு உன் கண்ணு முன்னாடியே கண்ணீர் சிந்தத்தான் போகிறார்கள். ஆனா இந்த வராகி அம்மா உன் கூட இருந்து உன் நிலைமையை உயர்த்தி உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க போகிறேன். எப்போதும் நான் உன் கூடவே இருக்கிறதால இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சி கொள்ள தயாராகு. உன்னை மனசை கொள்ளக்கூடிய வார்த்தைகளை உன்னை நோக்கி பேசியவர்கள் இப்போது அவர்கள் மனசு நோக்கும்படியான வார்த்தைகளை யார் மூலமாகவாவது கேட்க தான் போறாங்க. இந்த உலகத்துல யார் எதை செஞ்சாலும் அது இன்னொருவர் மூலமாக அவர்களுக்கே நான் திரும்ப கொடுப்பேன். நீ எப்போதும் வருந்தாதே. இந்த உலகத்துல நீ எத்தனை பேருக்கு ஆதரவாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்ததும் உன்னை மறந்துவிடும் தருணங்கள் தான் அதிகம். நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதோட நம்ம உதவி செஞ்சோன்ற அந்த எண்ணத்தையே மறந்துடணும். அதற்கு பதிலாக நம்ம இன்னைக்கு உதவி செஞ்சுருக்கோம், நாளைக்கு அவங்களும் நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீனா அது கண்டிப்பா ஏமாற்றத்தை மட்டும்தான் தருமேன் செல்லமே. அவங்கவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சு, வாழ்க்கை உயர்ந்துச்சுன்னா முதல்ல உன்னை விட்டு தான் விலகி போவாங்க. யார் உன்னை விட்டு விலகி போனாலும், யார் நல்லபடியாக உயர்ந்தாலும் நல்லா வாழ்ந்தாலும் கூட நீ ஒருபோதும் நமக்கு அவங்க எதுவுமே செய்யலையே, நம்ம என்னென்னவோ செஞ்சோமே, முன்னால் போய் நின்னோமே, ஆளாக உதவி செஞ்சோமேன்னு யோசிக்கவோ கவலை கொள்ளவோ மனமுடையவோ கூடாது. நீ செஞ்ச உதவியும் நீ காட்டிய அன்பும் நீ கொடுத்த ஆதரவும் அவங்க மனசுல இருக்கதான் செய்யும். ஆனா அவங்க துரோகிகளா, உதவியை மறந்தவர்களா, நன்றி மறந்தவர்களா இப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அதையும் அவர்களுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அவர்கள் செய்த தவறை உணர்த்தி மீண்டும் உன்னை நாடி தேடி வரும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேன். எப்போதும் உன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கவனமா கேளு. இப்போது உன் வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டங்களா இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படாத. நேரம் கிடைக்கும்போது என் ஆலயத்துக்கு வர முயற்சி செய். இந்த வராகி அம்மாவின் கரங்களையோ கால்களையோ நீ இருக்க பிடித்து கொண்டாலே உன் கர்ம வினைகள் அனைத்திலுமிருந்தும் உன்னால் தப்பிக்க முடியும். உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான தெய்வ பலத்தை அதிகரிப்பேன். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாய் நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலையை உன் கண்ணுக்கு முன்பாகவே காட்டுகிறேன் என் செல்லமே. யாரெல்லாம் தப்பானவங்க, யார் தவறான சிந்தனையோட தவறான எண்ணங்களோடு உன்னை நோக்கி வர்றாங்க, யார் மூலமா உனக்கு என்னென்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு அனைத்தையும் உனக்கு புரிய வைப்பேன். உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வ பலத்தை அறுப்பதற்காகத்தான் ஏற்பாடு பண்றாங்க. அதாவது நான் உனக்கு நல்லது செய்கிறேன்றது தெரியாம அவர்கள் உன் நம்பிக்கையை குலைத்து உனக்கு கெடுதலை செய்ய முயற்சி செஞ்சா அதை பார்த்துக்கிட்டு இந்த வராகி அம்மா சும்மா இருப்பேனா என்ன? இதோ நான் உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போறேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போறேன். உன் மனசுல உறைஞ்சு கிடக்கிற சோகத்தையும் மண்டி மூழ்கி கிடக்கிற கவலைகளையும் துரத்தி அடிச்சு உன்னை புன்னகையோட மகிழ்ச்சியாய் வாழ வைக்க இந்த வராகி அம்மா வந்துட்டேன். நீ எப்போதும் என் மீது நம்பிக்கையோடு பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கு பலன் விரைவில் உண்டாகும். உனக்கான விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக நான் முடிச்சு காட்டுறேன். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கை நீ அழகாக மாறப்போகுது. உன் மனசை கஷ்டப்படுத்தியவர்களை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில வளர்ச்சியை உண்டாக்குவேன். நீ மீண்டும் தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய். நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு. இனிமே உன் மனசுல எதிர்காலம் என்ன ஆகுமோன்ற கவலையே வேண்டாம். நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுத்து உன் எதிர்காலத்தை ஒளி மிகுந்த காலமாக நான் மாற்றி அமைக்க போறேன்.